வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குஷ்வந்த் சிங் எழுதின ட்ரெயின் டு பாகிஸ்தான் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த நாவலோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச போது இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சுது. அந்த பார்ட்டிஷன் சமயத்தில் நடந்த அந்த வன்முறை, அந்த கொடூரம் தான் இதோடைய தீமு. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜுகத் சிங், நூரன், இக்பால் சிங், ஹுக்கும் சந்த், மல்லி, அப்புறம் ஜுகத்தோடைய அம்மா மீட் சிங், ஹசீனா, லால் ராம்லால், இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்கள். இது ஒரு வரலாற்று நாவல். இதை பப்ளிஷ் ஆன வருடம் 1956. இதில் 1947 ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த அந்த பார்ட்டிஷன் சமையலில் நடந்த அந்த குடும்பம், அந்த வன்முறையை பற்றி தான் அதில் எழுதியிருக்காரு. இதுக்காக அவர் ஒரு கற்பனை கிராமத்தை சிருஷ்டித்திருக்கார். அந்த கிராமத்து பேர் மனோமஜ்ரா. இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பார்டர் கிட்ட இருக்குது. அங்கே நிறைய பேர் யார் வாழறாங்களோ முஸ்லீம்ஸும் சீக்ஸும் தான். இந்த டவுன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது. அங்கே அடிக்கடி ட்ரெயின்ஸ் போகும். அந்த ஊரில் ஜகத் சிங்னு ஒரு ரவுடி இருக்கார். அவரை பார்த்தா ஊருக்கே ஒரு பயம். அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமான இமாமுடைய மகள் நூரனை விரும்புகிறாரு. ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா, மனோமஜ்ராவில் கொஞ்சம் திருடர்கள்லாம் அந்த ஊரில் இருக்கிற லால் ராம்லால், அவர் ஒரு ஹிந்து, அது மணி லெண்டர், அதாவது பணம் வட்டிக்கு கொடுக்குறவர். அவர் வீட்டில் திருட வராங்க. ஆனால் திருட வந்தவங்க வெறும் திருட மொத்தம் செய்யலை, அவரை கொலையும் பண்ணிவிட்டு அவரோட பொருளெல்லாம் தூக்கி ஓடிடுறாங்க. இந்த திருடங்க ஏற்கனவே முன்ன ஜகத்தோட தொடர்பில் இருந்தவங்க தான். அதனால் போகும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ அவங்க தொடர்பில் இல்லை, போகும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொஞ்சம் உடஞ்சி போன வளையலெல்லாம் தூக்கி ஜகத்தோடைய வீட்டு தோட்டத்தில் போட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஜகத் அப்போ அந்த வீட்டில் இல்லை. என்னென்னா, அவன் ராத்திரியில் ரகசியமாக நூரனை பார்க்க வந்திருக்கான். திரும்பி வரும்போது இந்த திருடிட்டு போனவங்களாம் அவங்க முகத்து மேலே துணியெல்லாம் போட்டு மூடியிருப்பாங்களா, அதெல்லாம் கயிட்டுறதை பார்க்குறான். அதில் ஒருத்தரோட முகம் அவனுக்கு நல்லா தெரியும். அவர் யாருன்னா, பக்கத்து ஊரில் இருக்கிற மல்லி, அவரும் திருடங்களை ஒருத்தர். இப்போ அடுத்த நாள் மெஜிஸ்ட்ரேட்டும் கொஞ்சம் வீரர்களும் அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க. அதே சமயத்தில் இக்பால்னு ஒருத்தர், அவர் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தவர், கொஞ்சம் பாலிட்டிக்ஸ்லையும் ஆக்டிவாக இருக்கிறவர். அவர் ஒரு சீக், ஆனாலும் அழகாக க்ளீனாக ஷேவ் பண்ணிவிட்டு தலைமுடியெலாம் வெட்டிட்டு சர்க்கம்ஸ்டைஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ மெஜிஸ்ட்ரேட்டை சந்தோஷப்படுத்துறதுக்காக அங்கே இருக்கிற சூப்பர்டென்ட் என்ன பண்ணிடுறாருன்னா, கொஞ்சம் பேர் அந்த ஆடல் பாடல் மாதிரிலாம் வச்சு மகிழ்விச்சுட்டு, அதுக்கு மேலே ஒரு யங் ப்ராஸ்டியூட் விபச்சாரியும் அவர் கூட இருந்து அவரை சந்தோஷப்படுத்த சொல்கிறான். மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணிடுறாருன்னா, ஜகத்தையும் இக்பாலையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு. இப்போது இந்த போலீஸ் அவங்க மேலே இன்னும் பல குற்றங்களையும் சேர்த்து அவங்க மேலே சார்ஜஸ் போடுறாங்க. இப்போ இக்பால் பேரை இக்பால்னு எழுதாமல் இக்பால் முகமதுன்னு எழுதுகிறாங்க. ஏன்னா இக்பால் முகமதுன்னு ஒரு முஸ்லீம் லீக் தலைவர் இருக்கார். ஆனால் இந்த இக்பால் ஒரு சீக்கு. அவர் பீப்புள்ஸ் லீக் ஆஃப் இந்தியாவோட ஒரு உறுப்பினர். அவர் மனோமஜ்ராவுக்கு ஏன் வந்தார்னா, மக்களை நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபடணும், சுதந்திரத்துக்காக போராடணும்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அப்போ இருந்த அந்த கரப்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்களை விழிப்புணர்வோடு இருக்க செய்யறதுக்காக தான் அவர் வந்திருக்கார். இந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் பாகிஸ்தான்லேருந்து வருது. அந்த ட்ரெயின் உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்ஸ் இறந்து கிடக்குறாங்க. அவங்கள கொன்று அந்த ட்ரெயினில் போட்டு அமுச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிணங்களெல்லாம் எடுத்து அவங்க எரிக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் பயங்கரமான மழை பெஞ்சதுனால அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சிடுச்சு. இப்போ ஊரெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிடுது. சட்லேஜ் நதி அந்த ஊர் வழியாக தான் ஓடுது. இப்போ அந்த மழையால் சட்லேஜ் நதியில் வெள்ளப்பெருக்கு எடுக்குது. அந்த வெள்ளத்தோடைய மேலே பார்த்திங்கன்னா இந்த பிணங்கள்லாம் அப்படியே மிதந்துன்னு அப்படியே வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயின்ட்டுருக்கு. இதை பார்த்த மக்கள்லாம் அப்படியே ரொம்ப பயந்துடுறாங்க. மெஜிஸ்ட்ரேட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. அவருக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு இளம் விபச்சாரியை அமைச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க அவர்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. அவருக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ தான் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கேள்விப்படுறாங்க, அந்த முஸ்லிம்ஸும் சீக்ஸும் ஒருத்தர் தாக்கின்னு இருக்காங்க அப்படின்னு. இப்போ மல்லியும் அவனோட கேங்கையும் அவங்க பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. ஆனால் உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. காரணம், அவங்க எல்லாம் சீக்ஸு. இந்த மெஜிஸ்ட்ரேட்டுக்கு என்னென்னா, இந்த பழியை தூக்கி முஸ்லிம்ஸ் மேலே போடணும். இந்த கொலை பழியை எல்லாத்தையுமே முஸ்லிம்ஸ் மேலே போடணும்.
ஏன்னா வந்து லால் ஒரு ஹிந்து. அப்போ ஒரு முஸ்லீம் அவரை கொன்னுட்டாருன்னா அப்போது ஹிந்துஸ்லாம் வந்து இந்த முஸ்லீம்ஸ்க்கு எதிராக திரும்பிடுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து அவங்க உயிரை காப்பாற்றிக்கணுன்னா உடனே அவங்க மனோ மஜ்ராவை விட்டுட்டு பாகிஸ்தானுக்கு போயிடணும்னு சொன்னால் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இவங்க எல்லாம் போயிடலாம். அப்போ வந்து அமைதியான வழியில் இந்த முஸ்லீம்ஸை இங்கேருந்து அமுச்சு விடலாம் அப்படின்றது அவரோட எண்ணம். இப்போ இன்னொரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிக்ஸ் இறந்த உடல் தான் அங்கே கிடைக்குது. இப்போது வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்து சூப்பரண்டை கூப்பிட்டு சொல்லிடுறாரு, எல்லா முஸ்லீம்ஸும் எடுத்துன்னு போய் அகதி முகாமில் போய் வச்சுடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு வந்து எந்த ஆபத்தும் வராதுன்னு. இப்போ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா சீக்ஸும் முஸ்லீமும் பல ஆண்டுகளாக, அதாவது பரம்பரையாக வந்து ஒன்றாவே வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அவங்களாம் வந்து பிரிஞ்சு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதாவது முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் போய் இந்த அகதி கேம்பில் இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இந்த சீக்ஸ்லாம் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, ஏன்னா எல்லாருமே அந்த ஆடு மாடு எல்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் செடிங்களுக்கெல்லாம் நாங்கள் தண்ணி ஊற்றுறோம், உங்கள் வீடெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சீக்ஸ் அனுப்புகிறாங்க. கொஞ்ச நாள் தானே இவங்க வந்து அந்த அகதி முகாமில் இருக்க போகிறாங்கன்றது தான் எல்லாருடைய எண்ணமும். அதனால் வந்து அவங்க அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த கொஞ்ச நாளைக்கே வந்து கண்ணீரோடு தான் விடை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் கமாண்டர் வந்து கார் நிறையா எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துன்னு வந்துட்டு இந்த மாதிரி அகதி முகாமுக்கு வந்தவங்ககிட்டலாம் சொல்கிறாங்க, உங்களால் என்னென்னலாம் தூக்கிட்டு வர முடியுமோ அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. ஏன்னா அவங்கக்கிட்ட ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி அது மாதிரி நிறையா வளர்த்துட்டு இருக்காங்க, நிலம் இருக்குது, வீடு இருக்குது, அதெல்லாம் தூக்கின்னு போக முடியாது அப்படின்னு தோணும் போது இங்கே இருக்க சீக் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை உங்கள் பொருளெல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் மல்லியை வந்து நியமிச்சிருக்கோம். மல்லி வந்து பக்கத்து ஊருக்காரருன்னு. இப்போ மல்லி யாருன்றது நமக்கும் தெரியும், அங்கே இருக்கிற கிராமத்துக்காரங்களுக்கும் தெரியும். அதனால் அவங்க திறக்கிச்சு போயிடுறாங்க. ஏன்னா மல்லியும் அவரோட நண்பர்கள் தான் இங்கே வந்து திருடின்னு போகிறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ சீக்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி சொல்லிட்டு நம்ம பாதுகாப்பாக இருக்கணுமேனு குருத்வாராவில் வந்து தூங்குறாங்க. அப்போ வந்து ஒரு இளம் சீக் வீரர் அங்கே வராரு. அவர் கூட நிறையா வீரர்கள் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற சீக்ஸ்க்கு எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ இத்தனை சீக்கை வந்து பாகிஸ்தான்லேருந்து கொன்று இங்கே அமுச்சிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேருந்து முஸ்லீம்ஸ்லாம் இப்போ ட்ரெயினில் போகிறாங்க, நம்ம அவங்களெல்லாம் கொல்லணும், கொன்று அவங்க இறந்த உடல் தான் பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ ட்ரெயின் வந்து மனோ மஜ்ராலேருந்து பாகிஸ்தான் போகிற ட்ரெயினில் பெரும்பாலானவங்க முஸ்லீம்ஸ் தான். இதை கேட்ட உடனே அங்கே இருந்தவங்களுக்குலாம் ஒரு பயம் வந்துடுது. ஆனால் இந்த யங் லீடர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எப்படி பட்ட கொடூரத்தை சீக்ஸ்க்கெலாம் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள், நம்ம பதிலடி தட வேண்டாவா அப்படி இப்படின்னு பேசி அவங்க மனசெல்லாம் மாற்றிடுறாங்க. இக்பால் வந்து அந்த கிராமத்துக்கு அவர் திரும்பி வராரு. அவரும் சீக்குன்றதுனால அந்த குருத்வாரா தங்கத்துக்கு வராரு. அவர் இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற மீட் சிங், இவர் தான் அந்த குருத்வாரோட கேர்டேக்கர், அவர்கிட்ட சொல்கிறாரு, வேண்டாம் இந்த வன்முறைக்கு நம்ம ஈடுபட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இதை தடுக்கிறதுக்கு இறந்தாலும் பரவாயில்ல, நம்ம உயிரை பலி கொடுத்தாது தியாகம் பண்ணியாவது நம்ம இந்த கொடுமையை தடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து யோசித்து பார்க்குறாரு, அவர் என்ன தான் செஞ்சாலும் அவர் என்ன செய்கிறாருன்றது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அதனால் அவர் மனசை இப்போ மாற்றிக்கிறாரு. இப்போ அவங்க என்றைக்கு வந்து அந்த ட்ரெயினை அட்டாக் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதாவது முஸ்லீம்ஸ் எல்லாருமே போகிற அந்த ட்ரெயினை அட்டாக் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ மெஜிஸ்ட்ரேட்டுக்கும் வந்து என்னென்னா, அந்த ட்ரெயினில் அவர் கூட இருந்த அந்த விபசார பெண் வந்து ஒரு முஸ்லீமு, அவங்களும் அந்த ட்ரெயினில் பாகிஸ்தானுக்கு போகிறதுனால இந்த மெஜிஸ்ட்ரேட்டுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. ஆனால் அவர் மனசு வந்து கலங்குது. அதே சமயத்தில் இந்த சீக் மிலிட்டன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரெயினுக்கு மேலே ஒரு 20 அடி உயரத்தில் ஒரு ஸ்டீலில் செஞ்ச ஒரு கயிறு, அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து கட்டி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஸ்டீல் ரோப் வந்து ரொம்ப பலமானது. அப்போல்லாம் வந்து எப்படின்னா ட்ரெயினுக்கு மேலேயும் நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு பயணம் செய்வாங்க. அப்போது அந்த ட்ரெயின் மேலே உட்கார எல்லாரையுமே வந்து இந்த கயிறு வந்து அந்த ட்ரெயின் போகிற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி கீழே தள்ளி விட்டுடும். கீழே விழுந்த எல்லாருமே கண்டிப்பாக இறந்துடுவாங்க. அதே சமயத்தில் நிறையா பேர் சுற்றி நின்றுட்டு அந்த ட்ரெயினை ஜன்னல் வழியாக சுட்டு கொண்டாங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறவங்களும் இறந்துடுவாங்க. அப்போது எல்லாருமே அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்க இறந்துடுவாங்க. இதுதான் இவங்களோட பிளான். இப்போ இந்த மிலிட்டன்ஸ் எல்லாம் தூரத்துலேருந்து ட்ரெயின் வர்றது அந்த ஃப்ளாஷ் லைட் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதுலேருந்து அந்த ட்ரெயின் எங்கே இருக்குன்ற லொக்கேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அஜாடுபான ஒரு மனிதன் வந்து அந்த வயரை வந்து வெட்டுறதுக்காக மேலே ஏறார். யார் அவர்னா ஜுகத்.
ஏன்னா அந்த ட்ரெயினில் அவர் காதலிக்கிற நூறனும் இருக்காருங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒயரை வந்து அறுக்கிறதுல அவர் எதை பற்றியும் யோசிக்கல, தனக்கு என்ன ஆகும் எதுவுமே யோசிக்கல. அந்த கயிறை அறுக்கிறதுல மும்முரமாக இறங்கிடுறாரு. அவரை நோக்கி இப்போ இவங்க வந்து துப்பாக்கியால் சுடுறாங்க. ஆனாலும் அவர் வந்து அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த கயிறை வந்து வெட்ட பார்க்குறாரு. ட்ரெயினும் வேகமாக வருது. எப்படியாவது வந்து நம்ம அந்த மக்களை காப்பாற்றினோன்னு அவரும் போராடின்னு இருக்காரு. அவரை வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. ஆனால் அவர் உயிர் தியாகத்தை பண்ணி அவருடைய காதலி மாத்திரம் இல்லாமல் அந்த ட்ரெயினில் இருந்த எல்லாரையுமே காப்பாற்றுறாரு. இந்த ட்ரெயின் வந்து பாகிஸ்தான் போகிற ட்ரெயின்னால தான் தலைப்பு வந்து ட்ரெயின் டு பாகிஸ்தான் இவரே வச்சுருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.